1944 ஆகஸ்ட் 4. 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறிய மறைவிடத்தில் வாழ்ந்த 8 பேரின் வாழ்க்கை சில நிமிடங்களில் முற்றிலும் மாறியது. மறைவிடத்தின் கதவு திறக்கப்பட்டது. நாசி அதிகாரிகளும் காவல்துறையினரும் உள்ளே நுழைந்தனர். பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை. அந்த நாள் ஆன் பிராங்கின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறியது. ஆனால் அவர்கள் அறியாத ஒரு விஷயம் இருந்தது. அந்த அறையில் விடப்பட்ட ஒரு டயரி பின்னர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் மனதை தொடப்போகிறது. கைது செய்யப்பட்ட நாள் 1944 ஆகஸ்ட் 4 காலை. நாசி அதிகாரி கால் தலைமையிலான குழு மறைவிடத்திற்குள் நுழைந்தது. அங்கு மறைந்து வாழ்ந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் உதவி செய்த சிலரும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களை யார் காட்டிக் கொடுத்தார்கள் என்பது இன்று வரை உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக பல்வேறு விசாரணைகள் நடந்தாலும் அந்த கேள்விக்கான தெளிவான பதில் கிடைக்கவில்லை. டயரியை பாதுகாத்தவர் கைது செய்யப்பட்ட பின் மறைவிடம் காலியாகிவிட்டது. தரையில் சிதறி கிடந்த காகிதங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஆனின் டயரி ஆகியவற்றை கண்டார். குடும்பத்திற்கு உதவியானவர்களில் ஒருவரான மீப் அவற்றை அவர் கவனமாக சேகரித்து பாதுகாத்து வைத்தார். ஆன் திரும்பி வந்தால் அவரிடமே கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வரவில்லை. சிறை முகாம்களுக்கான பயணம். கைது செய்யப்பட்ட பிறகு அனைவரும் முதலில் ஆம்ஸ்டர்டாமில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் நெதர்லாந்தின் வெஸ்டர்போர்க் இடைக்கால முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். 1944 செப்டம்பர் 3 அன்று அவர்கள் கடைசி ரயில் பயணமாக போலந்தில் உள்ள ஆஷ்விட்ஸ் முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த பயணம் 3 நாட்கள் நீடித்தது. மிக குறைந்த உணவு, தண்ணீர் பற்றாக்குறை, மிகவும் நெரிசலான சரக்கு ரயில் பெட்டிகள், எதிர்காலம் என்னவாகும் என்ற தெரியாத பயம், குடும்பத்தின் பிரிவு. ஆஷ்விட்ஸ் சென்ற பின் ஆண்களும் பெண்களும் பிரிக்கப்பட்டனர். அந்த தருணத்தில்தான் ஆன் தனது தந்தை ஓட்டோ பிராங்க் அவர்களை கடைசியாக பார்த்தார். அவரது தாய் எடித் பிராங்க், அக்கா மார்கரெட் பிராங்க் மற்றும் ஆன் ஆகியோர் வேறு பிரிவுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஓட்டோ பிராங்க் மட்டும் பின்னர் உயிருடன் திரும்புவார் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. முகாம்களின் வாழ்க்கை. சிறை முகாம்களின் வாழ்க்கை மிகவும் கொடூரமானது. கடுமையான குளிர், பசி, நோய்கள், அதிக வேலை சுமை, மனிதாபிமானமற்ற சூழல். 1944 இறுதியில் ஆன் மற்றும் மார்கரெட் மற்றொரு முகாமான பெர்கன் பெல்சனுக்கு மாற்றப்பட்டனர். அங்கு பரவிய தொற்று நோய்கள் காரணமாக 1945ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருவரும் உயிரிழந்தனர். அப்போது ஆன் பிராங்கிற்கு வெறும் 15 வயதுதான். போர் முடிவடைய இன்னும் சில வாரங்களே இருந்தன. 1945 மே மாதத்தில் 2ஆம் உலகப் போர் ஐரோப்பியாவில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு ஓட்டோ பிராங்க் ஆம்ஸ்டர்டாமுக்கு திரும்பினார். தனது மனைவியும் மகள்களும் இனி உயிருடன் இல்லை என்பதை அவர் அறிந்தார். அப்போது மீப் கிஸ் ஆன் எழுதிய டயரியையும் மற்ற குறிப்புகளையும் ஓட்டோவிடம் ஒப்படைத்தார். தனது மகளின் எழுத்துக்களை படித்த ஓட்டோ பிராங்க் அதிர்ச்சி அடைந்தார். ஆன் வெறும் ஒரு சிறுமி மட்டுமல்ல, அவள் ஆழமாக சிந்திக்கும் எழுத்தாளர். ஒரு நாள் தனது கதையை உலகம் அறிய வேண்டும் என்று கனவு கண்டவள். அந்த கனவை நிறைவேற்ற ஓட்டோ முடிவு செய்தார். 1947ஆம் ஆண்டு ஆனின் டயரி முதலாக வெளியிடப்பட்டது. பின்னர் அது த டயரி ஆஃப் எ யங் கேர்ள் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பரவியது. இன்று அது 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி உள்ளன. ஏன் ஆன் பிராங்கின் கதை முக்கியமானது? போரின் பல லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் அந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னால் இருந்த மனிதர்களின் உணர்வுகளையும் கனவுகளையும் உலகிற்கு காட்டியது ஆனின் டயரி. அது வெறுப்பின் விளைவுகளாக நினைவூட்டப்படுகிறது, மனிதாபிமானத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது. இருளில் நடுவிலும் நம்பிக்கையை இழக்காத ஒரு சிறுமியின் குரலாக இன்று வரை வாழ்கிறது. ஒரு சிறுமி, ஒரு டயரி, ஒரு கனவு. ஆன் பிராங்கின் வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவளுடைய வார்த்தைகள் காலத்தை தாண்டி வாழ்கின்றன. அவள் எழுதிய கதை இனி உலகின் கதை.